இந்தியா முழுக்க பார்க்கும் பெரம்பூர் தொகுதி. இந்த தொகுதியில் வேட்பாளராக மிக முக்கியமான விஐபியாக இருப்பவர் ஜோசப் விஜய். தீர்ப்பு வந்தா இவர் ஜெயிச்சாலுமே இந்த ஜெயிப்பும் செல்லாது என்று வரும். அவரை தோற்கடிச்சே ஆகணும்னு சொல்லி கார்த்திக் மோகனை இறக்கி விட்டுருக்காங்க. பரந்தாமனுக்கு இந்த தொகுதியில நல்ல பெயர் இருந்தாலும் அவரை சேகர் பாபுவோட உடன்படவில்லைன்னு தமிழன் பிரசன்னா மாற்றி இருக்கிறார். திரு புஷி ஆனந்த் இங்க போட்டி போடுறதுனால தாவேக்கால நல்ல டிராக்ஷன் இருக்கு. ஆர்கே நகர் தொகுதியை தான் தத்து எடுத்துக்கொண்டு அந்த மக்கள் உதவி செய்கிறேன் என்கிறார். இவர் ஃபீல்டில் அதே மாதிரி ஒர்க் பண்ணால் மிக எளிதாக வெற்றி பெறக்கூடும். வளர்மதி நல்ல ஃபைட்டர். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. தி iPlus மற்றும் 4ஆம் தூண் இணைந்து 2026 தேர்தலுக்கான தேர்தல் கணிப்பு. 23ஆம் தேதி தேர்தல் வருகிறது. நம்முடைய ஓட்டு, நம்முடைய அடுத்த எம்எல்ஏ யார், அடுத்த முதல்வர் யார் என்பதை காட்டப் போகிறது. ஆனால் சென்ற தேர்தலின் அடிப்படையிலும் நமது ஃபீல்டு சர்வே அடிப்படையிலும் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தொகுதி வாரியாக நாம் காண இருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த கூட்டணியில் யார் நிற்கிறார்கள், யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை விவரமாக காணலாம். பார்க்க இருக்கும் நாடாளுமன்ற தொகுதி மத்திய சென்னை தொகுதியாகும். இப்ப இதற்கு தற்போதைய எம்பியாக இருப்பது திரு தயாநிதி மாறன். இந்த தொகுதியில 6 தொகுதிகள் வருகிறது. வில்லிவாக்கம் திரு இவர் நிற்கிறார், நம்ம தாவேக்காவின் ஆதவ் அர்ஜுனா. எழும்பூர் தொகுதி, துறைமுகம் ஹார்பர் திரு சேகர் பாபு நிற்கிறது. சேப்பாக்கம் மிக மிக முக்கியமான தொகுதி திரு உதயநிதி ஸ்டாலின். 1000 விளக்கு மற்றும் அண்ணா நகர். இந்த 6 தொகுதிகள் இது கீழே வருது. இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு விஐபிகள் ஜெயிச்சது. இப்போ கூட துறைமுகம், சேப்பாக்கம் இதில் அமைச்சர்கள் நிற்கிற தொகுதி பார்ப்போம். அடுத்து நாம் பார்க்கும் வில்லிவாக்கத்தில் மிக முக்கியமான வேட்பாளர்னு சொன்னால் எல்லோரும் கவனிப்பது திரு ஆதவ் அர்ஜுனாவை. ஆனால் அவரை எதிர்த்து திமுகவில் யாரை நிற்க வச்சிருக்காங்கன்னு பார்த்தால் கார்த்திக் மோகன். அதாவது இவர் ஜி2 மோகனுடைய மகன் கார்த்திக். திரு மோகன் அவர்கள் அண்ணா நகர் எம்எல்ஏவாக 2016லையும் 21லையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை சபரீசனுடைய பிஸ்னஸ் பார்ட்னரான கார்த்திக் மோகன் இங்கே நிற்கிறாரு. அதிமுக சார்பில் SR விஜயகுமார், ஆதவ் அர்ஜுனா தாவேக்கால, இதில் திரு ரோஷினின்னு சொல்லி நாம் தமிழில் நிற்கிறாங்க. இந்த தொகுதியில் மத்திய சென்னை கீழே இருக்கிற வில்லிவாக்கத்தில் 2011 10,782 வாக்குகளில் அதிமுக வென்றிருக்கிறது. 2016 திமுக கைப்பற்றி உள்ளது. 2021 திமுக 9,321 வாக்குகளில் வச்சிருக்கு. இப்போதைய நிலை என்ன? இந்த தொகுதியுடைய இந்த முக்கியமான இவர் ஒரு பெரிய பணபலம்னு தெரியும். தேர்தல் பாண்டு மூலமாக கொடுத்த லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அந்த கம்பெனியில பேரு சேசாக் பிரைவேட் லிமிடெட். இதுல அவருடைய மனைவி செந்தாமரை, ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை சபரீசன் அப்படிங்கிறதுல SESAK பிரைவேட் லிமிடெட்ல டைரக்டராக இருந்த கார்த்திக் மோகன் அவ்வளவு நெருக்கமான நண்பர். என்னன்னா திமுகவில் இவர் MP சீட்டு கேட்டாராம். அங்க கொடுக்கலன்னு ஒன்னா விசிகால போய் ட்ரை பண்ணி அங்கேயும் கொடுக்காம இப்ப எலெக்ஷன்ல நிற்கிறார். அவரை தோற்கடிச்சே ஆகணும்னு சொல்லி கார்த்திக் மோகனை இறக்கி விட்டுருக்காங்க. களத்தை பொறுத்தவரை கார்த்திக் மோகனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ரொம்பவும் முக்கியமான தொகுதி தான், எழும்பூர் தொகுதி. இந்த தொகுதி திமுகவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதின்னு சொல்லலாம். 1991 தேர்தல், அதாவது ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்பட்ட பிறகு நடந்த தேர்தலின் போது தமிழ்நாட்டிலேயே 2 சீட்டில் தான் திமுக ஜெயிச்சுது. அதில் 1 எழும்பூரில் திரு பரிதி இளம்வழுதியும், 2வது துறைமுகம் அல்லது ஹார்பரில் திரு கருணாநிதி 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கான தொகுதி. இப்பொழுது இங்கே தமிழன் பிரசன்னா நிற்க வைக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னால் எம்எல்ஏவாக இருந்தவர் மறுக்கப்பட்டுள்ளது. அது ஒரு சின்ன சிக்கல். அதிமுக சார்பாக அபிஷேக் ரங்கசாமி, இளைஞர் அதிமுகவில் ஒரு நல்ல போஸ்டில் இருப்பவர். தாவேகா சார்பில் யூடியூப்ல பிரபலமாகவும் பல்வேறு சேனல்களில் வந்து பேசக்கூடிய ராஜ்மோகன், நாம் தமிழர் சார்பாக சரண்யா. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எழும்பூர்ல 2011 202 வாக்குகளில் அதிமுக ரொம்ப சொல்ப வாக்குல ஜெயிச்சிருக்கு. அதாவது இந்த எலெக்ஷன் 2011 எலெக்ஷன் இவரோடு, அதாவது நமது கேப்டனோடு சேர்ந்து கூட்டணியில் மொத்தமே 23 சீட்டு தான் திமுக ஜெயிச்சுது. சென்னையில் 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 1 சேப்பாக்கத்தில் ஜே அன்பழகன் மற்றும் திரு கொளத்தூர்ல ஸ்டாலின். ஆனால் இங்கே 202 வாக்குல தோத்துருக்காங்க. 2016 அதிமுக கைப்பற்றி விட்டது 10,679 வாக்குல. 2021 பரந்தாமன் 38,768 வாக்குல ஜெயிச்சிருக்கார். சரி, பரந்தாமன்
ராமனுக்கு இந்த தொகுதியில் நல்ல பெயர் இருந்தாலும் அவரை சேகர் பாபுவோட உடன்படவில்லைன்னு தமிழன் பிரசன்னா மாற்றியிருக்கிறார். இவரும் பல்வேறு சேனல்களில் வந்து கொஞ்சம் ஆபாசமாகவும் பேசுவார். முதலமைச்சர்னு சொன்னால் என் வீட்டு கக்கூசை கிளீன் பண்ணுங்கிறதெல்லாம் பேசினது இவருடைய ஃபேமஸ். ஆனாலும் இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு தமிழன் பிரசன்னாக்கு தான் இருக்கு. அடுத்து நாம பார்க்க இருக்கிற தொகுதி மிக முக்கியமான தொகுதி, துறைமுகம் தொகுதி. இதுல திரு கருணாநிதி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அன்பழகன் அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர் PK சேகர் பாபு. அவரை எதிர்த்து காங்கிரஸ்ல இருந்துட்டு அதிமுகவுக்கு வந்துள்ளார் ராயபுரம் மனோ. சென்ற முறை அவர் வட சென்னையுடைய MP சீட்ல நின்று தோற்றார். நாம் தமிழ் தாவைக்காலிருந்து சினோரா அசோக் மற்றும் நாம் தமிழிலிருந்து ஃபைசன் ஷெரீப். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 நான் சொன்ன மாதிரி 2 சீட் தான் ஜெயிச்சாங்க. அதில் 20,000 வாக்குகளில் அதிமுக கைப்பற்றியது. பட் 2016 4836 வாக்குகளில் இது திமுக வெற்றி பெற்றது. மீண்டும் 2021 27,274 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வடமாநிலத்தவர்களும் முஸ்லிம் மைனாரிட்டிகளும் அதிகம். அதாவது அந்த பீச் ஸ்டேஷனை ஒட்டி இருக்கிற பகுதிகளை பார்த்தீங்கன்னா மார்வாடி பிஸ்னஸ்மேன் அதிகமாக இருப்பார்கள். மண்ணடி பக்கம் போனால் முஸ்லிம்கள் இருப்பார்கள். இது அவர்களை கவர் செய்கிற விதமாகவும் அதை தாண்டி கீழ்நிலை மக்களுக்கு பல்வேறு இலவசங்கள் கொடுத்த வகையிலும் திரு சேகர் பாபுவுடைய வெற்றி எளிதாக இருக்கும் தான் பார்க்குது. பட் மனோ நல்ல ஃபைட்டர், பட் வாய்ப்பு அதிகம் இவருக்கு தான். நாம் அடுத்த இருக்கிற தொகுதி இன்னும் கூட பெரிய VIP தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி. தற்போதைய MLA உதயநிதி ஸ்டாலின் நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொன்னார், எலெக்ஷனில் நின்னார். நான் அமைச்சராக மாட்டேன்னார், அமைச்சராயிட்டார். அப்புறம் எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்கன்னு துணை முதல்வரானவர். அவரை எதிர்த்து அதிமுகவில் போட்டிருக்கிறது ஆதி ராஜாராம். இவர் முன்னாள் மேயர் கேண்டிடேட்லாம் போட்டு நல்ல போட்டியாளர். இவர் தான் ஒரு பெரிய டேட்டாவை சொன்னவர். அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா காலத்தில் கசமிசா செய்தது தான் கைதானாரை தவிர மிசா கைதாகவில்லை என்ற டேட்டாவை முதல்ல இது பண்ணவர். அதன் பிறகு மதன் ரவிச்சந்திரன் திரு பொன்முடியை வச்சு பேட்டியில் சொல்லியிருப்பார். அதற்கு அவரை தாவேகா சார்பாக D செல்வம், இது சார்பாக நாம் தமிழர் சார்பாக ஆயிஷா பேகம். மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 முறையுமே இல்லை. இந்த தொகுதி சேப்பாக்கம் தொகுதி 2011 பழக்கடை அன்பழகன் எனப்படும், அதாவது நீங்க டி நகர் ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல நுழைஞ்சிங்கன்னா அன்பழகன் படக்கடைன்னு இருக்கும். அந்த அன்பழகன் 2011 9,203 வாக்குல சென்னையில் 2 சீட்டு தான். ஸ்டாலின் 1 இது ஜெயிச்ச தொகுதி. 2016 16,255 வாக்குகள். 2021 69,350 வாக்குகள். நான் தற்போது வேளச்சேரி தொகுதியில் இருக்கிறேன். ஆனால் 2 வருடம் முன்பாக சேப்பாக்கம் தொகுதியில் இருந்த வருஷத்துக்கு 3 தடவை பொங்கல், தீபாவளி ஏதாவது விழா போட்டு உதயநிதி வந்து பல்வேறு உதவிகள் செய்து அந்த தொகுதியை நல்லபடியாக வச்சிருக்கார். எனவே உதயநிதி மிக எளிமையாக SIRல இந்த வாக்கு வித்தியாசம் குறையலாம், ஆனாலும் 30,000-40,000 லீட்ல கண்டிப்பாக ஜெயிப்பார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி மிக மிக முக்கியமான தொகுதி. ஸ்டாலின் ஆரம்ப காலகட்டங்களில் போட்டியிட்டது. 91 தோத்திருக்கார். 2011 இந்த தொகுதியை விட்டுட்டு போனாங்க. ஆனால் அப்பொழுது அதிமுக ஜெயிச்சது. இந்த தொகுதி தற்போதைய MLA எழிலன் நாகநாதன், அதாவது திரு கருணாநிதியுடைய மிக நெருக்கமான பேராசிரியர் நாகநாதனுடைய மகன் என்ற ஒரே தகுதிக்காக நின்றவர். டாக்டர் தொகுதியில் பல்வேறு விதமாக நல உதவிகள் செஞ்சிருக்கார். எதிர்த்து நிற்பவர் 2011 அதிமுக சார்பாக இந்த தொகுதியை வெற்றி பெற்ற வளர்மதி முன்னாள் அமைச்சர் நிற்கிறார். தாவேகா சார்பாக வில்லிவாக்கம் தொகுதியின் முன்னாள் MLA JCT பிரபாகரன். அவர் ஏன் இங்கே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. நாம் தமிழர் சார்பாக டைரக்டர் களஞ்சியம். 4மே நல்ல வேட்பாளர்கள். களம் போட்டியாக இருக்கும். இந்த தொகுதியில் நீங்கள் 1000 விளக்கு தொகுதியுடைய 1000 விளக்கு மசூதியை ஒட்டி பார்த்தீங்கன்னா பல்வேறு முஸ்லிம் மைனாரிட்டி சமூகங்களும் அதிகம். ஸோ அதை நம்பி சென்ற முறை குஷ்பு நின்று தோத்து போனாங்க. இந்த முறை வளர்மதி நல்ல ஃபைட்டர். அவங்க ஃபைட்டு கொடுத்தால் எழிலனுக்கு கேட்ட பல வாய்ப்புகள் பறிக்கப்படலாம். ஆனாலும் அட்வான்டேஜ் எழிலன் தான். பக்கத்தில் இருக்கிற டி நகரில் அதிமுக வெற்றி பெறுவதனால் அந்த இம்பேக்ட் இருந்து நல்ல ஃபைட்டு கொடுத்தா வளர்மதி ஜெயிக்கலாம். அதர்வைஸ் தற்போதைக்கு எழிலனுக்கு தான் அட்வான்டேஜாக இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்கிற தொகுதி மிக மிக முக்கியமான தொகுதி தான். இது தமிழகத்தின் திரு உதயநிதி ஸ்டாலின் வலது கையாக இருக்கிற சிற்றரசு நிற்கப் போகிற அண்ணா நகர் தொகுதி. இந்த தொகுதியில் முன்பு திரு பேராசிரியர் அன்பழகன் வெற்றியும் பெற்றிருக்கிறார். 2011 தோல்வியும் பெற்றார். தற்போதைய வேட்பாளர் சிற்றரசு. இதில் முன்னாடி G2 கார்த்திக் நின்ற இடம். இங்கே அதிமுக சார்பாக போட்டியிடுபவர் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா. இவரும் நல்ல ஃபைட்டர். தாவேகா சார்பாக ராம்குமார், நாம் தமிழர் சார்பாக
எஸ் சங்கர்னு நிற்கிறாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் மேடம் இஸ் அ நல்ல ஃபைட்டர். பட் ஆனால் சிற்றரசு என்பவர் யார்? இவர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கம் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபேமஸான பர்சனை தெரியும் சொன்னா, அவர் பேரை சொல்றதை விட மெத்தபெட்டமின் அல்லது சூடோஃபெட்ரின் என்று சொன்னால் ஞாபகம் வருவர் ஜாஃபர் சாதிக். கலைஞர் 100 மீட்டிங் எல்லாம் போட்டு இவர் இப்பொழுது அண்ணா நகரில் நிற்க வைக்கப்பட்டுள்ளார். இவங்க கோகுல இந்திரா ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், முன்னாள் அமைச்சர், ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இவங்க ஃபைட் கொடுத்தாலும் தற்போதைய நிலையில் அட்வான்டேஜ் சிற்றரசு என்ற நிலையில்தான் உள்ளது. எனவே இந்த தொகுதியும் நாம் திமுகவிற்கு கொடுக்கிறோம். நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதி விருகம்பாக்கம். மிக முக்கியமான தொகுதி, பல்வேறு சினிமாக்காரர்கள்லாம் இருக்கிற பகுதி. இங்கே தற்போதைய எம்எல்ஏ திமுகவின் பிரபாகர் ராஜா. இவர் வணிகர் சங்க தலைவருடைய மகன், ஒரு கிறிஸ்தவர். இவரை எதிர்த்து நிற்பவர் முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவின் விருகை ரவி. இது சார்பாக விருகம்பாக்கத்தில் நாம் தமிழ் தாவேகா சார்பாக சபரிநாதன் மற்றும் நாம் தமிழர் சார்பாக சந்தோஷ். இந்த தொகுதியுடைய ஹிஸ்டரியை நாம் பார்த்தா 2016 11 14,094 வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 2016 2333 வாக்கில் விருகை ரவி ஜெயிச்சார். ஆனால் 2021 18,367 வாக்குகளில் பிரபாகர் ராஜா ஜெயிச்சிருக்கார். பிரபாகர் ராஜாவுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய தந்தை ஒரு இதுங்கிறதுனால தான். பட் தொகுதியில் இவர் பெரிய அளவில் காணப்படாமல், மக்களை பொறுத்தவரை இவர் அவ்வளவு ஆக்சசிபிளாக இல்லை, இவர் தொகுதிக்கு ஒன்றும் செய்யவில்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஓட்டு பிரிகிறது. பிளஸ் விருகை ரவிக்குள்ள நல்ல பெயரில் இந்த தொகுதி அதிமுக விருகை ரவிக்கு செல்வதற்கே வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதி சைதாப்பேட்டை தொகுதி. இங்கே அமைச்சர் மா சுப்பிரமணியம் தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கிறார். அவரை எதிர்த்து அதிமுகவில் நிற்பவர் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் ஜி செந்தமிழன். அமமுக சார்பாக நிற்கிறார். தாவேக்காலிருந்து அருள் பிரகாசம், நாம் தமிழர்லேருந்து ஸ்ரீவித்யா. போட்டி திமுக அதிமுக இடையில்தான். தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டில் 2011 அதிமுக சார்பில் 12,071 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கார்கள். 2016 திரு மாசு அவர்கள் 16,255 வாக்குகளிலும் 2021 18,367 வாக்குகளையும் வெற்றி பெற்றிருக்கார். தொகுதியில் அவர் மிக அதிகமாக தென்படுபவர். பல்வேறு தொகுதி விஷயங்கள், அங்கு கபடி போட்டி, இந்த போட்டி அப்படின்னு நடத்துவார். அதை தவிரையும் தொகுதி முழுக்க அவருடைய ஆக்சஸ் அதிகம். திரு செந்தமிழன் நல்ல ஃபைட்டர் தான், ஆனாலும் வெற்றி வாய்ப்பு மா சுப்பிரமணியத்துக்கே இருக்கிறது. இது திமுகவிற்கு சைதாப்பேட்டை செல்கிறது. டி நகர் தொகுதி, தியாகராய நகர். இந்த தொகுதியும் மிக முக்கியமான காரணம் 2. ஒன்று, இங்கே திரு புஷி ஆனந்த் எனும் என் ஆனந்த் தாவேகாவின் செயலாளர் நிற்கிறார். அதை தாண்டி திமுகவில் ஒரு கலைபரமே ஆச்சு. முன்னாள் எம்எல்ஏ நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ராஜா அன்பழகன் நிற்கிறார். ஸோ திமுகவில் ராஜா அன்பழகன், டி நகரில் திமுக அதிமுக மாவட்ட செயலாளர் சத்யநாராயணன், தாவேகா சார்பில் புஷி ஆனந்த், நாம் தமிழர் சார்பாக அனுஷா விஜயகுமார். இந்த தொகுதியுடைய ஹிஸ்டரியை நம்ம பார்த்தால் 2011 அதிமுக 32,462 வாக்குகள்லையும் 2016 3,185 வாக்குகள்லையும் வெற்றி பெற்றது. ஆனால் 2021 137 வாக்குகளில் திரு ராஜா அன்பனுடைய சித்தப்பா திரு கருணாநிதி வெற்றி பெற்றார். இதாவது அந்த நீங்கள் இதுக்குள்ள நுழையணும்னு சொன்னீங்கன்னால் ரங்கநாதன் தெரு முனையில் அன்பழகன் பழக்கடைன்னு பார்ப்பீங்க. அவருடைய தம்பி அன்பழகன் இறந்து விட்டார். கொரோனா காலகட்டத்தில் கட்சிக்காக பிரச்சாரம் செய்ய கொரோனா வந்து இறந்து போனார். அந்த தொகுதியை உதயநிதி கைப்பற்றி கொண்டார். அவருடைய தம்பியை இங்கே நிற்க வச்சாரு. இந்த முறை அவரை எடுத்துட்டு மகன் ராஜா அன்பழகனை போட்டிருக்கார். திரு சத்யா அவர்கள் வெறும் 137 வாக்குகளில் தான் சென்ற முறை தோற்றார். அதுவே அவருக்கு நல்ல வாய்ப்பை தரும். அதை தாண்டி திரு புஷி ஆனந்த் இங்கே போட்டி போடுறதுனால தாவேக்கால நல்ல டிராக்ஷன் இருக்கு. என்னுடைய பல்வேறு ஸ்டுடியோக்கள் இங்கே பார்க்குறப்ப தாவேக்காவும் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்வதால் இந்த தொகுதி திமுக ஓட்டு பெரிய சத்யா அவர்கள் நல்ல லீட்ல இந்த முறை வெற்றி பெறுவார். நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதி மயிலாப்பூர் கப்பாம்பாள் கோவில் உள்ள இடம். இங்கே தற்போது எம்எல்ஏவாக இருப்பவர் தா வேலு. அவரை எதிர்த்து போராடுபவர் பாஜக சார்பாக அதிமுக கூட்டணியில் தமிழிசை சவுந்தரராஜன். இவர் முன்னாள் பாண்டிச்சேரி மற்றும் தெலுங்கானா கவர்னர். தாவேகா சார்பாக திரு விஜயுடைய ஆடிட்டராக உள்ள வெங்கட்ரமணன் அவர்கள் நிற்கிறார்.
நாம் தமிழர் சார்பாக அருண் ஐயங்கார். அதாவது இங்க மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் அதிகம் என்று இருப்பதால் தாவேகாவும் நாம் தமிழரும் பிராமணர்களை நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த தொகுதியுடைய டெமோகிராஃபி நீங்க பார்த்தா 5% தான் பிராமணர்கள், படித்தவர்கள் அதிகம். ஆனாலும் இந்த தொகுதியில் 2011 அதிமுக 50,859 வாக்குகள்லையும் 2016 14,728 வாக்குலையும் வெற்றி பெற்றாலும் 2021 திரு தா வேலு அவர்கள் 12,633 வாக்குகள் வாங்கியிருக்கார். இந்த முறை வாய்ப்பு வெளியிலிருந்து பார்க்குற எல்லாரும் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னால் கூட பாஜகவிற்கு வரும் ஓட்டுக்களை வெங்கட்ரமணனும் இவரும் பிரிப்பதால் தா வேலுவுக்கே அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த தொகுதி திமுகவிற்கு செல்லும் என்றே நாம் முடிக்கிறோம். நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதி முக்கியமான தொகுதி தான் வேளச்சேரி. இங்கே முன்னாடி திமுக சார்பாக சினிமா நடிகர் திரு வாகை சந்திரசேகரன் வெற்றி பெற்ற தொகுதி. தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக அசன் மௌலானா, இது சார்பாக அதிமுக சார்பாக அவங்களுடைய மாவட்ட செயலாளர் அசோக் நிற்கிறாரு. இது தாவேகா சார்பாக ரவிக்குமார் மற்றும் நாம் தமிழர் சார்பாக கீர்த்தனா. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 2011 கேப்டன் கூட்டணியின் போது 50,425 வாக்கில் வெற்றி பெற்றாலும் 2016 8,872 வாக்கில் வெற்றி பெற்றது. 2021 4,352 வாக்குகளில் காங்கிரசின் அசன் மௌலானா வெற்றி பெற்றார். தற்போதைய நிலையில் ஆரம்ப காலகட்டங்களில் அசன் மௌலானா வெற்றி பெறுவது போல இருந்தாலும் இந்த தொகுதியை பாஜக கேட்டா அவர் ஜெயிச்சிருவார் என்ற நிலையெல்லாம் இருந்த நிலையில் மீண்டும் அசோக்கை நிறுத்தி உள்ள நிலையில் தற்போது இது இழுபறி இன் ஃபேவர் ஆஃப் அதிமுக என்று மாறியுள்ளது. நம்ம கீழே இப்படி காட்டினா கூட களத்தின் நிலைமை இழுபறி இன் ஃபேவர் ஆஃப் அசோக் என்ற நிலைமை தான் இருக்கிறது. இந்த தொகுதி அதிமுகவிற்கு செல்லும் என்றே காணலாம். நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதி ஆர்கே நகர். ஆர்கே நகர் தொகுதியில் திமுக சார்பாக ஜே எபனேசர், அதிமுக கூட்டணியில் RS ராஜேஷ், தாவேகா சார்பில் அதன் பொருளாளர் மரிய வில்சன் மற்றும் நாம் தமிழர் சார்பாக வெண்ணிலா தாய்மானவன். இந்த நான்கு பேரும் நிற்கிறார்கள். வடசென்னை தொகுதியில் இந்த ஆர்கே நகர் தொகுதி இது வெறும் முக்கியமான தொகுதி. இங்கே ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு வென்றார். அதன் பிறகு திரு டிடிவி தினகரனும் வெற்றி பெற்றார். ஆனால் நாம் பார்க்கும் 3 எலெக்ஷன்கள் 2011 அதிமுக 31,255 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2016 39,545 வாக்குகளில் வெற்றி பெற்றது. ஆனால் 2021 இதை திமுக கைப்பற்றி உள்ளது 42,479. பட் இந்த முறை டாக்டர் மரிய வில்சன், இவர் சத்யபாமா யூனிவர்சிட்டியுடைய டைரக்டர், அவர் நாம் தமிழர் சார்பாக போட்டியிடுகிறார். இவர் பல்வேறு விதமாக மக்களுக்கு உதவி செய்கிறார். கரூர் இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்திற்கும் கல்வி, அவங்க வீட்டு குழந்தைங்க படிப்புக்கு அடுத்த 20 வருஷத்துக்கு நான் உதவி பண்றேன், பல்வேறு உதவிகள் செய்கிறார். ஆர்கே நகர் தொகுதியை தான் தத்து எடுத்துக்கொண்டு அந்த மக்கள் உதவி செய்கிறேன் என்கிறார். இவர் ஃபீல்டில் அதே மாதிரி ஒர்க் பண்ணால் இவர் ஒரு இழுபறி நிலையில் முன்னணி இருக்கிறார் என்று கூறலாம். நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதி தமிழகத்தின் அனைவரும் ஏன் இந்தியா முழுக்க பார்க்கும் பெரம்பூர் தொகுதி. இந்த தொகுதியில் வேட்பாளராக மிக முக்கியமான விஐபியாக இருப்பவர் ஜோசப் விஜய், தாவேகா தலைவர். இங்கே தற்போதைய எம்எல்ஏவாக திமுகவின் RD சேகர் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாமக சார்பாக அதன் பொருளாளர் திலகபாமா இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வெற்றி தமிழன் நிற்கிறார். இந்த தொகுதி 2009 வரை இது தனி தொகுதியாக இருந்தது. இங்கே முன்பு வெற்றி பெற்றவர் தற்போதைய மேயரின் தாத்தா திரு செங்கை சிவம். அதன் பிறகாக பொது தொகுதி ஆக்கிய பிறகு இதை CPM வென்றது. பிறகு திமுக 2021 கைப்பற்றியது. 2011 அதிமுக 17,423 வாக்குல ஜெயிச்சது. 2016 லீடு குறைஞ்சி வெறும் 519 வாக்குகள். ஆனால் 2021 இது 54,976 வாக்குகள். பெரம்பூர் தொகுதின்னு எடுத்துக்கிட்டா சென்னை ICF ஒட்டி இருக்கிறது. ICF இது எல்லாமே பெருமளவில் ஒர்க்கர்ஸ், அந்த ஒரு இது இருக்கு. பல தொழிற்சாலைகள் இருக்கு. அங்க டாஃபே சிம்சனுடைய ஒரு இது இருக்கு. இங்கு பல்வேறு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பல தொழிற்சாலைகள் இருப்பதால் இங்கே ஜென்சி புது ஒர்க்கர்கள் அதிகம் இருக்கிறது. இதை தாண்டி தாவேகா
தங்களுடைய நிர்வாகிகள் சேர்க்கும் தொண்டர்கள் சேர்ப்பதில் இந்த தொகுதியில் மட்டும் 45,000 பேர் சேர்த்தார்களாம். ஸோ போன முறை 54,976 வாக்குகள்னா 45,000 புது ஓட்டர்கள் தொண்டர்களாக இணைத்துள்ளார்கள். அதை தாண்டி இந்த தொகுதியில் நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னாலே பிரிட்ஜ் ஏறி இறங்கினா ஒரு பெரிய சர்ச்சை பார்க்கலாம். அந்த பக்கம் டான் பாஸ்கோ ஸ்கூல், மாதவரம், இந்த பகுதியில் எல்லாம் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் அதிகம். அதை டார்கெட் செஞ்சு விஜய் எழுந்துள்ளார். விஜய் நல்ல ஃபைட் கொடுக்கிறார். இது அதே போல திலகமாமாவின் உழைப்பும் இதுவா இருக்கு. மூன்றாக பிரிந்தால், அதாவது 4 முனை போட்டியில நாம் தமிழர் 8% 10% வாங்குறாருன்னா மீதி 90% ஆளுக்கு 30% எடுத்தா 100-200 ஓட்டு அதிகம் எடுத்தா கூட ஜெயிக்க முடியும். வெற்றி வாய்ப்பு டைட்டாக விஜயை நோக்கி இருப்பதாக காணலாம். நாம் அடுத்து காண இருக்கும் தொகுதி மிக 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 முக்கியமான தொகுதி. நமது முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் நிற்கும் கொளத்தூர் தொகுதி. இங்கே திமுக சார்பாக MK ஸ்டாலின், அதிமுக சார்பாக சந்தான கிருஷ்ணன், தாவேகா சார்பாக VS பாபு மற்றும் நாம் தமிழர் சார்பாக சவுந்தரபாண்டியன். இந்த தொகுதியை திரு ஸ்டாலின் அவர்கள் முதல் முறை 2011 தேர்ந்தெடுத்து நின்றார். அதாவது 2009 பார்லிமெண்ட் சீட்ல TKS இளங்கோவன் கிட்டத்தட்ட இந்த தொகுதியில மாத்திரம் 29,000 லீடு எடுத்த உடனே தனக்கு 1000 விளக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது என்ற நிலையில் ஒரு சேஃப் சீட்டுன்னு எடுத்தார். ஆனால் 2,734 வாட்டில் தான் ஜெயிச்சார். ஆனால் அது 37,730 2016 போச்சு. மீண்டும் 37,000 வாக்குகள் தான் இருக்கிறது. ஆனால் அவரை எதிர்த்து எந்த ஒரு பெரிய வேட்பாளரும் ரொம்ப டஃப் கொடுக்குற அளவுக்கு போடலை என்ற நிலையில் மீண்டும் அவர் இந்த சீட்டை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் 2011 வெற்றி பெற்றது செல்லாது என்ற வழக்கு அப்போது அவரிடம் தோற்ற சைதை துரைசாமி போட்டது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்ற நிலையில் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அந்த தீர்ப்பு வந்தா இவர் ஜெயிச்சாலுமே இந்த ஜெயிப்பும் செல்லாது என்று வரும் ஒரு சிக்கல் இருக்கிறது. பட் தேர்தலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு MK ஸ்டாலினுக்கு. நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதி ஒரு விதத்திலும் இதுவும் முக்கியமான தொகுதி தான், திருவிக நகர் தொகுதி. இந்த தொகுதியில நிற்கிற ஒரு முக்கியமான வேட்பாளர் யாருன்னு பார்த்தா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். திரு ஆம்ஸ்ட்ராங் BSP கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர். அவருடைய வீட்டில் பல கொலையாளிகள் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையின் பின்னணியில் 18 பேர் உள்ள இருந்தாலும் அந்த கொலையின் பின்னணியில் மிக முக்கியமான குற்றவாளியான A1 திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டார். கைதாகியுள்ள திரு அஸ்வத்தாமன் என்பவர் திரு செல்வ பெருந்தகைக்கு வலதுகை. அவருடைய தந்தையாரும் கைதாகி இருந்தவர் ஜெயிலேயே இறந்து விட்டார். ஸோ இந்த கொலையில் செல்வ பெருந்தகை மற்றும் அமைச்சர் சேகர் பாபுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற சந்தேகம் இருக்கிறது. மக்களிடம் ஒரு அனுதாபலையும் கோபமும் இருப்பதால் இந்த தொகுதி பக்கமே, இன்னும் சொல்ல போனா வட சென்னைக்குள்ளேயே திரு சேகர் பாபுவும் செல்வ பெருந்தகையும் வர வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அதிமுகவை தாண்டி VCK மற்றும் பலர் ஆதரவு கொடுத்ததுனால இவங்க மிக எளிதாக வெற்றி பெறக்கூடும். ஸோ இந்த தொகுதியின் வெற்றி வாய்ப்பு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு தான். இவங்களுடைய பலத்தால் பக்கத்து தொகுதிகளில் கூட இழுத்துட்டு வரலாம். இதோட எஃபெக்ட் RK நகர்ல பார்க்கலாம். ராயபுரத்தில் ஜெயக்குமாருக்கும் இது உதவக்கூடும். இவர் ஸ்ட்ராங்காக அதிமுகவிற்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இழுபறியா இருந்தது, தற்போது நல்லபடியாக VCK ஆதரவு என்றெல்லாம் போக போக இந்த தொகுதி அதிமுக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெறுகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதியும் ஒரு முக்கியமான தொகுதி தான். அதிமுகவின் மூத்த அமைச்சர் திரு ஜெயக்குமார் நிற்கும் தொகுதி. இந்த தொகுதியில் 2க்கும் மேற்பட்ட முறைகள் அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் கடந்த முறை தோற்றிருந்தார். அவரை வென்றவர் முகமது ஜுபைர் கான். அதிமுகவில் ஜெயக்குமார், நாம் தமிழர்ல தாவேக்கால KV விஜயதாமு, நாம் தமிழர்ல டாக்டர் A பாபு மைலன். இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற ராயபுரத்தில் 2019 29,341 ஜெயிச்சாரு. 2016 519 ஆகி அது 2021 8,031 ஆயிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் ஜெயக்குமார் அண்ணன்ட்ட போனா எதுவும் நடக்கும், அவர் யாரையாவது அனுப்பிச்சு முடிச்சு கொடுப்பார் என்று இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் அங்க மீனவர்களிடையே மைனாரிட்டி சமூகம் அதிகம் என்றதால் போன முறை ஓட்டு போடலை. இந்த முறை தெளிவாக அவர்கள் இந்த MLA-வோட அண்ணன் தான் உதவி செய்கிறார்னு வராங்க. அதை தாண்டி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் எஃபெக்ட் மேல தாவேகா பெரும்பாலும் அந்த ஜென்சி மற்றும் மைனாரிட்டி ஓட்டை வாங்குறதுனால இங்கே ஜெயக்குமார் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment.